ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதுல நம்ம ஆல்மோஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் உங்களோட சப்போர்ட்ல 1000, 10,000 ரீச் பண்ணுவோம்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறேன். ஸோ நல்லா இல்லைனா கோச்சிக்காதீங்க. எதனா கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட சேனல பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் சண்டே ஒரு நாள் தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் ஒரு காஃபியோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு காஃபி போட்டாச்சு. ஸோ பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கலான்னு போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கத்திரிக்காய், அவரைக்காய், மாங்காய், வெண்டைக்காய், பீட்ரூட், கேரட் எக்ஸட்ரா. இதில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான காய்கறியை மட்டும் வாங்கிட்டு பில் போட்டாச்சு. ஸோ அதோடு இல்லாமல் ஃப்ரூட்ஸ், பிஸ்கட்ஸ் எல்லாமே வாங்கி ஒரு வேலையாக எல்லாத்தையும் வாங்கிட்டு கடையிலேருந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்து காய்கறி எல்லாம் பேஸ்கெட்டில் அழகாக எடுத்து வச்சாச்சு. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் எடுத்து வைக்கவும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா குப்பை வண்டி வந்துடுச்சு. திரும்ப வேக வேகமாக கீழே போயிட்டு அந்த குப்பை வண்டியில் போய் குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்ப வேக வேகமாக மேலே வந்துட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ஒரு வழியாக வாஷ் பண்ணிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு துணியெல்லாம் அழகாக நீட்னஸாக காய வச்சாச்சு. இந்த கேப்பில் வேற ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இடையிலே நட்ஸு, பனானா எல்லாத்தையும் போட்டு முழுங்கிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கோபி மஞ்சூரியன் ரைஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவர் எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு லேசாக கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் அதில் போட்டு இறக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட், பீன்ஸ், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இன்னொரு ஸ்டவ்வில் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ஃபன்னுனா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண அப்போவே எடுத்து சாப்பிட்டாச்சுங்க. ஸோ மிச்சம் மீதியாக தான் நம்ம சாப்பாடே ஆக்சுவலாக செஞ்சோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் எடுத்து ஆட் பண்ணி உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பராகவே வந்துருந்துச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் வேக வேகமாக செஞ்சதுனால காய்கறியை தான் கிச்சன் ஃபுல்லாகவே செதறிட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு கை பத்தாத மாதிரி 2 கையிலையுமே சமைக்க ஆரம்பிச்சாச்சு. கடைசியாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள்லாம் போட்டு நல்லா சாப்பாடை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு காம்பினேஷனாக எதனா ஸ்வீட் செஞ்சால் நல்லா இருக்குமேனு அல்டர்னேட்டிவாக நாங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சோம். ஸோ அந்த வீடியோவை நெக்ஸ்ட் விளாகில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்படி தாங்க என்னோட சண்டே போணுச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்காக பர்ச்சேசிங் பண்ண கிளம்பிட்டோம். அதுவுமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.